தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தியாகமானது மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 3வது வாக்கியம், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக சொல்கின்றேன். சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல், அப்படி என்றால் என்னுடைய அகங்காரத்தில் தான் விட்டு போக வேண்டும். காரணம், சிறு பிள்ளைகளுக்கான அகங்காரமோ அதன் கிடையாது, ஈஸியாக ஏமாற்ற முடியும். சிறு பிள்ளைகள் உதவி செய்ய மனநிலை கொண்டவர்கள், சிரித்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் நன்மை செய்பவர்கள், கள்ளங்கபட நிலையில் வாழ்பவர்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் அந்த கள்ளங்கபட நிலையில் நாம் வாழ வேண்டும். அப்போ நம்முடைய இந்த அகங்காரத்திலும் எடுத்து மாற்றிக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி இருக்க வேண்டும். எவ்வாறு பாவ சங்கத்தின் வழியாக. அப்போ தெய்வ சரணம் மன்றாடும். ஆண்டவரே, அந்த சிறு பிள்ளையை மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். நல்லவனான தெய்வமே, இது சிறு பிள்ளைகளைப் போல் மாற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அந்த பண்புகள், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, சார்ந்து வாழ்கின்ற ஒரு மனநிலை, அதெல்லாம் எங்களுக்கு தந்துடலும். உண்மையை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய மனநிலை எங்களுக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென்.